படுகொலைகள் 49ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை இழந்த நமது இனத்துக்கு துன்பத்தை தேடி தந்த இந்த வல்வை உள்ளாக ஈழத்தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே என்றுமே ஒரு தீராத வழியை ஏற்படுத்துகின்ற படுகொலைகள் அரைக்கை சம்பந்தம் அரைக்கை நூல் வெளியீட்டு விழாவில் கூட்டிட்டு போய் நியாயமான அடிகள் எல்லாம் அடிச்சு உருட்டி சொல்லாத. தமிழர்களுக்கு வணக்கம். இது என்ன காணொலின்னு பார்த்தா வல்வெட்டித்துறையில் 1989ஆம் ஆண்டு அமைதிப்படைன்னு வந்த இந்திய இராணுவத்தினால் நடத்தப்பட்ட படுகொலைகள், அதாவது எங்களோட தமிழ் மக்கள் அநேகமான நாட்கள் இதில் படுகொலை செய்யப்பட்டாங்க. அது சம்மந்தம் தான் இந்த காணொலி அமைய போது. இதுக்கு இதில் சரியாக பாதிக்கப்பட்ட ஆக்கள் சாத்தியம் அளித்திருக்கணும். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இது இப்போ நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படி இருந்தும் எங்கள் மக்கள் இதிலேருந்து மீளா துயரத்தில் இருக்குன்னா இது சம்மந்தம் இந்த காணொலியை போது முழுமையாக காணொலியை பாருங்க. அங்கே என்ன நடக்குது, எத்தனை பேர் சாத்தியம் அளிக்கணும், இது சம்மந்தமாக உதயன் பத்திரிகையில் இன்றைக்கு ஒரு ஆர்டிக்கலும் வந்திருக்கு. அதை நீங்கள் பார்க்கறது தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படியே காணொலியை முழுமையாக பாருங்க. மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா இது போன்ற காணொலிகள் வந்தால் உங்களுக்கு அமையும். இப்படியே தொடர்ந்து பாருங்க. இந்திய ஆக்கிரமிப்பு படையினரால் 1989ஆம் ஆண்டு வெள்ளையில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு தான் இது வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லை, வல்வெட்டித்துறை படுகொலைன்னு சொல்லி இன்னைக்கு இதை அனுஷ்டிக்கணும். வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் வெளியீடு நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் ஆரம்பமாக வல்வை படுகொலை நிகழ்விலே படுகொலை செய்யப்பட்ட அந்த பொதுமக்கள் உள்ளிட்ட எங்களுடைய படுகொலையான மக்களுக்காக பொதுச்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு முதலாவதாக இடம்பெற இருக்கின்றது. அந்த வல்வை படுகொலை நிகழ்விலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இன்று வரை இருக்கின்ற சிவஸ்ரீ பாலச்சந்திர குருக்கள் அவர்களை பொதுச்சுடர் பாலச்சந்திர குருக்கள் அவர்களை பொதுச்சுடர் ஏற்றி வைக்குமாறு அழைக்கிறேன். காசு கூட கணக்காக இருக்கு.
அழைக்கின்றோம். மனித உரிமை செய்யப்பட்டுள்ளார். வல்லுவத்துறை முன்னாள் பிரஜைகள் குழு தலைவர் திரு சானா செல்வேந்திர ஐயா அவர்களை அழைக்கின்றோம். இது நல்லதே இருக்கும். வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தினால் 1989ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நடந்தேறிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி நாட்களில் தொடர்ச்சியாக நடந்தேறிய அந்த வல்வை படுகொலை என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த மனித படுகொலை, அந்த நிகழ்வு தொடர்பாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தினால் வெளியிடப்படுகின்ற வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்கிற அந்த வெளியீட்டு நிகழ்வு இன்றைய தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் தொடக்கமாக யாழ் வடமராட்சி ஊடக வல்வை படுகொலைகளின் அறிக்கை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். கிட்ட வைக்கிறீங்க சத்தம் கிட்ட இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் எங்களோட மத தலைவர்கள் வல்லுவத்துறை புத்துமாரி அம்மன் கோவில் பெருந்தம குரு சிவசனீஸ்வரர் தண்டபாணிக தேசிகர் ஐயா அவர்களே, இந்தியாவோடுதான் ஈழத்தமிழர்களுடைய உறவு கட்டுண்டு போயிருக்கின்றது. அது வரலாற்று ரீதியாக அதை நாங்கள் என்றுமே எந்த காரணத்துக்காகவுமே தவிர்த்து விட முடியாது. ஆனால் அந்த உறவு நிலையை கடந்து ஒரு நெருங்கி முள்ளாக ஈழத்தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே என்றுமே ஒரு தீராத வழியை ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக இந்த வல்வை படுகொலை நிகழ்வு அமைந்திருக்கின்றது. அந்த நிகழ்வினுடைய ஒரு சர்வதேச வகிபாகமாக இன்றைய தினம் இந்த அது தொடர்பான அறிக்கை இங்கே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்விலே அடுத்ததாக மத தலைவர்கள் உரை இடம்பெற இருக்கின்றது. அதிலே முதலாவதாக வல்வை சம்போதரம் பாமகிருத நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. தனம் திறந்த கற்பிதரும் ஒரு நாளும் தளர்வறியாமலந்தரும் திரையோடியும் திருநெஞ்சு வஞ்சமில்லாயிரம் நல்ல எல்லாம் தரும் நண்பரும் மிக கருந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்ம தசஸ்ரீ குருவேனுவா. எல்லாம் வெல்ல பரம்பரையின் பாதாரவிதங்களை வணங்கி இன்றைய வல்வை படுகொலை சம்பந்தமான கலந்துரையாடலே அடியன் கலந்ததை விட்டு வேறு விளைந்தேன். இந்த விழாவுக்கு தலைவராகி கொண்டிருந்த ஊடகவியலாளர் திரு என்ன மயூதன் அவர்களே மற்றும் வணக்கத்துடைய தேவராஜா அடிகள், அதாவது இப்பொழுது விழாவாலை முன்பு ஊரணி பங்கு தந்தையாக இருந்தவர், இப்பொழுதும் அடியனுடைய வயது 2 பேருக்கும் ஒரே வயது தான். நான் நவம்பர் டிசம்பர் ஒரே ஆண்டு. ராஜாதன் அடியர் அவர்களே மற்றும் எங்களுடைய வல்ல முன்னாள் பட்டுசபை தலைவரும் பிரஜோட தலைவராக திரு நான் ஆனந்தராஜ் அவர்களே, செல்வேந்திரா என்ன பேர் செல்வேந்திரா சபாரத்திரம் செல்வேந்திரா அவர்களே, நகரசபையுடைய தலைவராக இருந்தவர். அவன் என்னுடைய மகன் இப்போ சுவிஸில் இருக்கிறார். பாலச்சந்திர ஐயா மற்ற செல்வராஜா கூக்கள் அவர்கள் லண்டனில் இருக்கிறார். இவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட சார் ப்ளீஸ் ரிலீஸ் ஸ்கீம் பண்ணி ஆங்கிலத்துக்கு ஓல்சோ யூ ஆல்சோ கம் அப்படி சொல்லி நான் கவர் இப்போ நானே அந்த வயதை போட்டு அதனால் ஒன்றும் போய் ஆதாரம் கொடுத்துருவேன். அவளை கூட்டிகிட்டு போய் நியாயமான அடிகள் எல்லாம் அடித்து உருட்டி சொல்லாத
அது அப்படி அநியாயம் செய்தார்கள். இதை விட்டு வெள்ளத்தை போல பொதுமக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் வந்து சத்திய கட்டாசி அபிடாவிட்டு ஒரு 150 மேற்பட்ட அபிடாவிட்டு எங்களை அனலைசர் டைப்படி கொடுக்க கொண்டு வந்தாங்க. நான் ஒன்றுமே வாசிக்காமல் இல்லை, ஒன்றும் இல்லை, சைன் பண்ணி இப்போ வாங்கி அடிச்சுவிட்டேன். அதோட இதை செய்ததுக்காக எங்களுடைய ஆலயத்திலே சித்திரை மாதம் திருவிழா நடந்துன்ற பொழுது திருவிழா நடந்தால் அந்த காப்பு கொட்டினால் கோயிலை விட்டு வெளியிலே போகக்கூடாது. ஆனால் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு பொலியண்டியிலே இந்த கேம்பில் வச்சுருந்தார். இப்போ இது மக்கள் எல்லாம் படையெடுத்து வந்து என்னை ரிலீஸ் பண்ண விட்டார். விட்டு நான் கோயிலுக்கு வந்தும் என்னை விடையில்லை. அதாவது குளிக்க போக அங்கே வரார்கள், வேட்டி மாற்ற போக அங்கே வரார்கள். கடைசியாக சுவாமி சுத்து பெரிய சுத்து வைக்க என்னை விட்டாங்க. அது மாதிரி என்னை பின்தொடர்ந்து இப்படி எல்லாம் அதாவது காப்பு கட்டினால் கோயிலை விட்டு போகக்கூடாது எங்களை விதிமுறை சமயத்தில். ஆனால் அதை முதலே என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு விட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்டு என்னென்ன 82 அடியதுக்கு ஜேபி பட்டம் கிடைச்சது. அதனால் இன்று வரை நான் எந்த இதுக்குமே தயங்கலை. வெளிநாட்டு அசுவல் அடிக்கிற எல்லாரும் என்னென்ன நமது இனத்துக்கு துன்பத்தை தேடி தந்த இந்த வல்வை கொலைகளை பற்றிய வாக்குமூல பதிவுகளை வெளியிடுகின்ற இந்த நேரத்திலே ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற பெரியோர்களே, வல்வையிலே மக்களோடு மக்களாக நொந்தவர்களோடு வெந்தவர்களோடு குற்றுயிராய் கிடந்தவர்களோடு இருந்தும் காப்பாற்றி மதப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கும் அங்கே கூறி வந்திருக்கின்ற சக குருவுக்கும் தலைவணங்கி இந்த நிகழ்வு எமது குரு முதல்வர் தான் பங்கு பெற்றதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால நேற்று இரவு அடித்து அதை போக முடியும் என்று கேட்டார். வந்திருக்கின்றேன். இங்கு வந்த பிறகுதான் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன என்பதை பற்றி அது பரவாயில்லை. இந்த வல்வை கொலைகள் நடந்த பொழுது நான் லண்டனிலும் அயர்லாந்திலும் தங்கியிருந்தபடியினாலே அங்கே நடந்த கூட்டங்களிலே இது பற்றிய கண்டன கூட்டங்களிலே கலந்த ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. வாத்தம் ஷோவிலே கூட நடந்தது. ஆனால் இது ஒன்று மட்டுமல்ல, தமிழினத்தின் வரலாற்றிலே இதை போன்ற எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ துன்பங்களை தாங்கியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தரப்பட்ட பழைய ஆவணங்கள், பேப்பர்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நிகழ்படுத்தி தொகுத்து என்ன நடந்தது என்பதை நான் இரவு வருகின்ற பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இங்கு மக்கள் பட்ட வேதனை, கண்ணீர். நாங்கள் அவர் சொன்னது போல பாரத தேசம், தாயகம், தமிழ்நாடு என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் இப்படி நடப்பார்கள், நடந்து கொள்வார்கள் நாகரிகமற்ற முறையிலே வெறும் கொலை அல்ல, உத்தரவுப்படுத்தி அவமானப்படுத்தி பெரியவர்களையும் மூத்தவர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் எந்த அளவுக்கு அவர்களால் அப்படி துணிய கூடியதாக இருந்தது என்பதை நினைக்கவே முடியாது. மனிதாபிமானம் உள்ள மனித தன்மை உள்ள எவருமே இப்படியொரு நாட்டுடைய இராணுவ படைகள் நடந்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு இலக்காகக்கூடிய வகை. அதனாலே தான் அவர்கள் வெளியிடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். என்றால் தங்களுடைய மானம் போய்விடும் என்பதற்காக. போர் என்பது, இராணுவத்தினர் என்பது செயல்பாடுகள் என்பது பாதுகாப்புக்காக. ஆனால் இவர்களுடைய முயற்சிக்கு பெயர் அமைதிப்படை, அமைதி காக்கும் படை. அமைதியை இழந்தோம் அந்த படை இங்கு வந்தபடியினாலே. எமது மக்கள், தாய்மார்கள், பெண்கள், பிள்ளைகள், இளைஞர்கள், அந்த படங்களை பார்த்தால் எத்தனை பேர் எல்லா பருவத்தினரும் அங்கே இருக்கின்றார்கள். ஆக அதை நீங்கள் ஆவணப்படுத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்கின்ற பொழுது அது ஒரு நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையிலே பற்றி பிரதாபித்திருந்தாலும் கூட அங்கு நேரடியாக கண்டு அனுபவித்து நொந்து வெந்து இழந்து நிற்கின்ற மக்களுடைய சொற்கள் பதிவாகின்ற பொழுது பேப்பராக இருக்கலாம், அறிக்கையாக இருக்கலாம், அல்லது பதிவாக இருக்கலாம். அவற்றுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு ஒன்று. சென்ற வாரம் நான் என்னோடு வருகின்ற பொழுது முள்ளிவாய்க்கால் ஊடாக சக குருவோடு கதைத்து கொண்டிருந்தேன்.
அவர் அங்கே அந்த நாட்களில் இருந்தவர். தன்னுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன். மறுத்தார். அதை புதுப்பிக்க தனக்கு விருப்பமில்லை என்றால் அந்த அளவுக்கு சோகமானது, அந்த அளவுக்கு துன்பமானது, அந்த அளவுக்கு ஒரு நாகரிக உலகில் நடக்கக்கூடாத விடயங்கள் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சரியப்பா, நீங்கள் மறக்கக்கூடாது, நீ ஞாபகப்படுத்த வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். ஆனால் இதெல்லாம் நாங்கள் வரலாற்றுக்கு வருங்கால சந்ததிக்கு இதை பதிவு செய்து கொடுக்க வேண்டுமே. தனிப்பட்ட ஒட்டுமொத்தமாக பல விடயங்கள் எல்லா அறிக்கைகளாக வெளிவந்திருக்கின்றன உண்டுதான். இன்னும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன, நீதிக்காக நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் தனிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. பொதுவானதாக இருந்தாலும் கூட சில விடயங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அனுபவித்த விடயங்கள், இழந்த விடயங்கள், பட்ட வேதனைகள், சிந்திய கண்ணீர், செந்நீர் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை, அவருடைய அனுபவங்களை பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கின்றது. அவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும். அது பற்றி என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். எல்லாம் சாத்தியமாகவோ தெரியாது, என்றால் சாத்தியமாகும் வரை நாங்கள் கடைசி வரையும் போராட வேண்டும். வல்லை மண் தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான மண். பல்வேறு முக்கிய பகுதிகளில் பொருட்படுத்துகின்றவர்கள் போராட்டங்களிலே. ஆகையினாலே நீங்கள் முன்னோடியாக திகழ்கின்றீர்கள். அது தொடர்ந்து ஏனைய கிராமங்களிலும் ஏனைய இடங்களிலும் இந்த பதிவுகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். ஆக இந்த வாய்ப்பை தந்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈழத்தமிழர்களுடைய அந்த போராட்ட வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற போது அந்த வல்லை படுகொலையும் முத்தாய்ப்பாக நிற்கக்கூடிய ஒரு விடயம். அது காலங்களால் மறக்கக்கூடிய விடயம் அல்ல, அழிக்கக்கூடிய விடயம் அல்ல. அதை சமகாலத்திலே புதுப்பிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக, அதுவும் ஒரு சர்வதேச வகிபாகத்தோடு இந்த விடயம் அரங்கேற்றப்பட்டிருப்பது உண்மையிலே இங்கே கூறியதை போன்று மிகவும் ஒரு கனதியான ஒரு பங்காகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் தரப்பினரால் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது வல்வெடுத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட இந்த ஆவண முயற்சி இன்றைய தினம் அந்த உதயன் பத்திரிகையிலே சிறப்பு இணைப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது இங்கே அந்த பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரால் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான கு மகாலிங்கம் அவர்களை முதல் பிரதியை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சரி வந்துட்டு நான் பேச நின்று போகும்போது நல்லா நாங்களே பெரிய கொஞ்சம் இல்லை வண்டி கிடையாது. அப்படியா? சரியா? இப்போ அடுத்த நான் பேச சரி மயூரத பாரா ஆள் வந்துடுது. நாங்கள் குறிப்பிட்டதை போன்று வல்வை படுகொலை நாங்கள் அதனுடைய ஆழத்தை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அதில் மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை பதிவு செய்ய முடியும். அந்த வல்வை படுகொலை அதனுடைய பின்னணி. ஆனால் ஈழத்தமிழர்கள் அன்றும் என்றுமே நம்புகின்ற தந்தைய தேசமான பாரத தேசம் செய்த துரோகத்தை என்றுமே எங்களால் ஒரு மறக்க முடியாத, ஈரணிக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக திருப்பியது என்கின்ற ஒரு வாதத்தை இந்திய அளவிலும் ஈழத்தமிழ் வெளியிலுமே இன்றளவும் அதை முதன்மைப்படுத்தி பேசுகின்ற ஒரு இயல்பை நாங்கள் பார்த்து வருகின்றோம். உண்மையிலே அது உண்மை அல்ல. 1991 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் தான் 1989ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த படுகொலை இடம்பெற்றது. இது வெறுமனே படுகொலை மட்டுமல்ல, ஒரு ஈழத்தமிழினத்தை திட்டமிட்டு கருவறுக்கின்ற அத்தனை கூறுகளுமே அந்த வல்லை படுகொலையிலே தடம் பதித்திருக்கின்றது. வல்வெடுத்துறை சனசமூக நிலையம், அங்கே உயிரிழந்தவர்களுடைய பாரத தேசம் நிகழ்த்திய அந்த வரலாற்று படுகொலையை நாங்கள் தனித்து சுட்டிக்காட்டுகின்ற போதுதான் அதனுடைய
அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட அவர்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இந்த எங்களுடைய மக்களுடைய புனக்குவியர்கள் எங்களுடைய புதைகுடிகளுக்கு மேலாக நின்று கொண்டு தங்களுடைய அரசியலை தங்களுடைய உளவு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை இங்க அமைதிப்படை என்ற போர்வையிலே வந்து ஈழத்திலே நடத்திய அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும், இல்லை குறைந்தபட்சம் ஒரு பகிரங்க மன்னிப்பு கோருவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த வகையில இது ஒரு ஆழமாக இந்த சர்வதேசத்துக்கு மத்தியிலே இந்தியாவினுடைய ஆவணம் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய அந்த நிகழ்வினுடைய தொடக்க உரையை வல்லத்துறை முன்னாள் பிரஜைகள் குழுவினுடைய செயலாளரும் வல்லத்துறை உள்ளிட்ட ஈழத்தமிழ் மக்களுடைய பல்வேறு விடயங்களை தன்னுடைய கொண்டு பல்வேறு நூல்கள் மூலமாக அதை ஆவணப்படுத்தி ஒரு பெரும் பங்காற்றி வருகின்ற அனந்தராஜ் அவர்களை இப்போது இந்த நிகழ்வு தொடர்பாக இந்த படுகொலைகள் 49ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அது முக்கியமாக 30 ஆண்டு காலம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மேற்கொண்ட படுகொலைகள் துயரங்களை விட கண்மடங்கு அதிகமாக 3 வருடங்களுக்குள் இந்திய இராணுவம் மேற்கொண்டது மிக துன்பமானது. மகிழ்தன் சொன்னது போன்று அந்த துன்பமான நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கன் இங்கே இறந்த ஆத்மாக்களுக்கும் இந்த போராட்டத்தின்பால் இறந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இங்கே தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் மகிழ்தன் அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த சிவஸ்ரீ தண்டபாணி தேசிய ஐயா எங்களுடைய பிஷப் அந்த ஆயர் இல்லத்தினுடைய சிரேஷ்ட மதகுரு அருட்திரு தேவராஜன் அடிகளார் அவர்களே, இல்லை பிரிட்டோ அவர்களே, மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் கொழும்பிலிருந்து இருந்து வருகின்ற பிரிட்டோ அவர்களே, எங்களுடைய வல்லத்துறை பிரஜைகள் குழுவினுடைய முன்னாள் தலைவர் காட்டிலை கவுண்டர் திரு செல்வேந்திரா அவர்களே, பாலச்சந்திர குருக்கள் ஐயா அவர்களே, இந்த இந்திய இராணுவத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களே அவர் போடுகிறார். அதான் அவர் இன்றைக்கு என்னுடைய பொதுச்சுடர் இருக்கின்றார். என்னுடைய அன்பான ஊடகவியலாளர் இந்த நிகழ்வை முழுமையாக ஒழுங்கு செய்தவர்கள் எங்களுடைய நண்பர்கள் பேரெல்லாம் குறிப்பிடலாம். ஆனால் இந்த நேரடியாக மதி சோபிகா அப்படி நிறைய பேர் தில்நாதன் மயூரதன் மகாலிக்க போன்ற எனது நண்பர்கள் ஊடகவியலாளர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாகத்தான் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இது நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தில் தான் இந்த விழா இன்று நடைபெறுகின்றது. அவர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் வல்லூர்த்துறையிலிருந்தும் கருத்துத்துறையிலிருந்தும் வரைய வந்த எங்களுடைய நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இதில் இந்த மயூரதன் பல விடயங்களை சொல்லியிருந்தார் என்றால் எங்களுடைய காலங்களிலே நடைபெற்ற படுகொலைகள் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் அந்த படுகொலைகள் தண்ணீர் மேல் எழுத்துக்களாக போய்விடும், மறைந்துவிடும். எத்தனை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வைத்தியசாலை படுகொலை சொன்ன மாதிரி நவாலி சர்ச் படுகொலை, நவாலி தேவாலயத்தின் மீது குண்டு வீசி அடிக்கப்பட்ட அந்த நாள் மிக கோரமான நாள். அதே போல் நிறைய நாகர்கோவில் படுகொலை இது எல்லாமே எங்களுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகுது. ஆனால் அதை மறைய விடக்கூடாது. எங்களுக்கு துன்பங்கள் தான், ஆனால் நாங்கள் அதற்கு நியாயம் கேட்க வேண்டும். ஆனால் நான் வெல்வ படுகொலை உண்ட நூலில் நான் எழுதிய அந்த சரி ஆமாம் இந்த இந்திய இராணுவம் இந்த வெல்வ படுகொலை நடைபெற்ற நாள் 2ஆம் நாள் என்னையும் என்னுடைய வீட்டில் வைத்து கைது செய்தார்கள். அதாவது என்னுடைய சகோதரி வீடு, தாய் வீடு எரித்தார்கள். அங்கே இந்த என்னுடைய ஆவணங்கள் புத்தகங்கள் எல்லாம் நிறைய கொளுத்தப்பட்டன. அணைத்து கொண்டிருக்க பொழுது என்னையும் பிடித்து கொண்டு சென்றார்கள். 3 நாள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் என்னை அடித்து சித்திரம் செய்து அதாவது மரணத்தின் வாசலுக்கு கொண்டு போனவர்கள். 3ஆவது நாள் பின்னேறு 4 மணிக்கு என்னை கொண்டு வந்து விடுவார்கள் வீட்டில். இது என்னால் மறக்க முடியாது. இதுக்கு நாங்கள் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியதால் நாங்கள்
இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளோ பேர் இந்த சத்திய கடிதாசிகளை நான் எடுக்கிறேன். வீட்டில் இருந்து நாங்கள் டைப் பண்ணோம். அது சிட்டிசன் கமிட்டி எங்களுக்கு முழுமையான ஆதரவு தந்தது. அவ்வளவும் நாங்கள் டைப் பண்ணி கொண்டு டைப் பண்ணி நான் ஐயாவை நான் மதிக்கிற காரணம் ஒரு கையெழுத்து வைக்கிறதுக்கு 500 ரூபா வாங்குவாங்க. 200 ஐஃபிடேவிட் சத்திய கடிதாசிகளை நான் வீட்டிலேயே டைப் பண்ணி ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி இவருடைய வீட்டில் கொண்டு அம்மங்கோல் புறாலான் வீடு இருந்து கொண்டு போய் நாம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் சைன் பண்ணி தந்தவர். அது நாங்கள் அம்னஸ்டி அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுக்கும் யூஎன்னுக்கு மற்றது உலக பத்திரிகைகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதால் அந்த வெள்ளப்படுகொலை மிக பிரபல்யம் அடைஞ்சது. அது சம்பந்தமான புத்தகம் ஒன்றே நான் எழுத வேண்டிய எனக்கு தேவை இருந்தது. இது 3வது கனடாவில் அடிக்கப்பட்ட பிரதி. இதில் தமிழும் ஆங்கிலமும் இருக்கின்றன. இந்தியாவில் முதல் செய்யப்பட்டது சோழர் பதிப்பகத்தால் தமிழிலும் ஆங்கிலத்திலும், தமிழில் வெல்வ படுகொலை என்றும் ஆங்கிலத்தில் இந்தியாஸ் மைலா என்றும் 2 புத்தகங்களை நாங்கள் எழுதியிருந்தோம். கிட்டத்தட்ட 25,000 பிரதிகள் ஒவ்வொன்றிலும், தமிழில் 25, ஆங்கிலத்தில் 25. இதில் ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் என்னுடன் நான் அவரை சந்தித்த பொழுது, இது போய் கதைத்த பொழுது எங்களுக்கு இந்த நூலுக்கு அணிந்துரை தந்தது அவர் தான். என்னை அழைத்து கொண்டு நியூ டெல்லி வரைக்கும் போய் சகல மினிஸ்டர்ஸும், சமதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், சகல மந்திரிகள், வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லோருக்கும் அந்த புத்தகத்தை நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அதுதான் எங்கள் இந்த படுகொலைகள் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ இதோட காலங்காலமாக எங்களுடைய யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பற்றி வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆவணப்படம் கூட நாங்கள் தயாரிக்கப்படும். மதிசுதா ஒரு 1/2 மணித்தியால ஆவணப்படம் வெல்வப்படுகொலை இந்தியாஸ் மைலா என்ற பேரில் ஈக்குருவி அனுசரணையோட கனடா அந்த இதோட யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது செய்த பொழுது தான் என்னுடைய இந்த புத்தகத்தில் இந்த அறிக்கைகளை பார்த்துட்டு பிரியர்களோடு சம்பந்தமாக தகவலை திரட்டியிருந்தவர் ஃப்ரான்சிஸ் ஹாரிசன். ஐடிகேபின்னு சொல்கிறது சர்வதேச நீதிக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் சொல்கிறது. சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டம். அதுக்கு பொறுப்பான டிரெக்டராக இருக்கிறவர் எங்களுடைய விவரத்தை எடுத்து என்னோட கதைச்சு நான் அந்த அஃபிடேவிட்ஸ் எல்லாம் 200 அஃபிடேவிட் அவருக்கு நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஜஸ்மின் சூக்காவை நான் சந்தித்தேன். நான் முதல் யூஎனில் இருந்தவ. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு என்ன லண்டனுக்கு நீங்கள் வரைக்க வாங்க நான் போய் 3 நாட்கள் அவரோட விக்டோரியாவில் அவருடைய ஆஃபீஸில் போய் இருந்து இதை பற்றி நாங்கள் கதைச்ச பொழுது பல விடயங்கள் தொகுக்கப்பட்டுத்தான் ஆங்கிலத்தில் முதலில் வெளியிடப்பட்டது, அடிக்கப்பட்டது. தமிழில் சிங்களத்திலேயும் வெளியிடப்பட்டிருக்கு. பிரிட்டோர் சொன்ன சிங்களத்திலே எனக்கு தரப்பட்டிருக்கு. வெல்வெடித்துறை ஒரு படுகொலையின் வாக்கு மூலங்கள் இந்த வகையில் ஒரு மிக அருமையான தொகுப்பொன்றை செய்திருக்கிறோம். இதோட நோக்கம் இந்திய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை விட இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேசிக்கிறது கூட. எங்களோட பாட நூல்களில் எங்களோட தாய் நாடுன்னு சொல்லி இந்தியாவை தான் நாங்கள் பார்க்குறோம். மகாத்மா காந்தியோ நேருவையோ நாங்கள் எங்களோட வீடுகளில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்தியாவை மதிக்கிறோம். இந்த நிகழ்வுகள், இந்த புத்தகங்கள், வெளியீடுகள் இந்தியாவுக்கு எதிரானவே அல்ல. ஆகவே இது சர்வதேச மயப்படுத்தப்பட வேணும். இதுக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லி ஆக வேணும். ஜாலியன் வாலாபாக் உங்களை அறிந்திருப்பீங்கள். பிரிட்டிஷ் யுத்த காலத்தின் பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் ஜாலியன் வாலாபாக் அந்த பாக்கை சுற்றி பல நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தினர் சூழ்ந்து கொண்டு அப்பாவி பொதுமக்களுக்கு 700-800 பேர் வரைக்கும் ஒரே நாளில் சுட்டு தள்ளிக்கிறது. சுதந்திரத்துக்கு அதுதான் வித்திட்டது. இந்த விரைவுபடுத்தினது அதுதான். 100 வருடங்களுக்கு பிறகு தெரேசா மே பார்லிமெண்ட்டில் தாங்கள் செய்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டவர். ஒரு ஜனநாயக நாடுன்ற வகையில் அற்புதமாக அந்த மன்னிப்பை கேட்டிருந்தார். அது இந்திய மக்களை சந்தோஷப்படுத்தியது, ஆறுதல் படுத்தியது. தாங்கள் செய்த படுகொலைக்கு தாங்களே மன்னிப்பு கேட்குற நிலைக்கு லண்டன் வந்திருக்கின்றது ஒரு நல்ல விடயம். அதுதான் நாங்கள் கேட்குறோம். தமிழ் ஈழ பகுதியில், வடக்கு கிழக்கு பகுதியில் இந்திய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள்
அவற்றுக்கான மன்னிப்பை தார்மீகமாக இந்திய அரசு கோர வேண்டும். அடுத்தது, இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் படுகொலைகள், சொத்து இழப்புகள், வடக்கு கிழக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். வெள்ளெடுத்துறை மட்டுமன்றில் வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்ட ஒவ்வொரு படுகொலைக்கும், இந்த உலகத்தில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடந்த படுகொலை போல் உலகத்தில் வேறு எங்கேயும் நடந்தது. அங்கே நுழைந்து சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களையும் நோயாளிகளையும் சுட்டு தள்ளி கொண்டு போய் அதுக்குரிய நியாயமே இல்லாமல் அப்படியே போனது, மறந்து போயிட்டது. அதுக்கு எல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்குறதோட மட்டுமில்லை, ஒவ்வொன்றுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட வேணும். அது வழங்க முடியாது. சும்மா கலாச்சாரம் மண்டபண்டு பேரை திரும்ப மாற்றி கொண்டு அதுக்காக கோடிக்கணக்காக செலவழித்து கொண்டிருக்கிற நீங்கள் இதில் அவ்வளோ வராது. இந்த உங்களால் செய்யப்பட்ட படுகொலை சேதங்களுக்கு ஒரு நஷ்டீட மிக அடையாளமாகத்திலும் கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆகியவியலும் எதிர்பார்க்குறது தான். நாங்கள் நீண்ட நேரம் கதைக்க இல்லாது இந்த ஒரு துயரம் தோய்ந்த நினைவு கதைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இந்த இதில் இந்த படுகொலை படுகொலை ஆவணப்படுத்தல்ன்றது 89ஆம் ஆண்டுலேருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு எங்களோட நண்பர்கள் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள். அதால் நாங்கள் இதை முன்னிலைப்படுத்துகிறோம். இதில் முக்கியமாக இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கு வடமராட்சி ஊடக அமைச்சர் மற்ற வெளியிலிருந்து வந்த ஊடகவியலாளர்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி உரையாண்ட சொன்னாலும் என்னுடைய இடம் இருக்குது. ஆனால் நான் என்னுடைய மனதில் பட்டதை சொல்ல வேண்டும். என்னுடைய மதி சோபிதா போன்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இந்த உங்கள் பேர் என்ன சொல்கிறாரு? பிரிட்டோ சார் எனக்கு என்ன பிரிட்டோ கொலம்பு, அவர் நெகொம்பு பிரிட்டோ ஃபினாண்டோ. அவர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர். பல விடயங்கள் எங்களுக்காக கதைக்கிறவர், எங்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இவர் வந்து எங்களுக்கு ஒழுங்கு செய்த உடனே தானிய வருகை தந்து இங்கே பக்கத்தில் தங்கி அவரோட அவரது சகோதரி ஒருவரும் கூட வந்திருக்கின்றார். இதில் இதுக்காக நான் நன்றி கூறுவேன். அவர் சிங்களத்தில் பேசுவார். தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு நான் யாரை கேட்கலாம்ன்ற பொழுது என்னுடைய நண்பர் சிவராஜ் சிங்கம் எங்களுடைய வல்லுறுத்தல் நகர சபையில் சிசியாக இருந்தவர், செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் இங்கே வருகை வந்திருக்கிறார். அவர் இந்த இடத்துல முக்கியமாக நன்றி கூற வேண்டும். இந்த நூலை பற்றி நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. இது கனடாவில் கூட வல்லப்படுகொலையோட 10வது ஆண்டு நிறைவு விழாகும் பொழுது 30 வருடத்தில் வந்த நிகழ்வு சம்பந்தம் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவோடு கனடாவில் வெளியிடப்பட்டது. அவை இது வெள்ளப்படுகொலை கிட்டத்தட்ட 60,000 பிரதிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாமே போய் மக்களை சேர்ந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு நீதிக்கான குரலாகத்தான் இருக்கும். நியாயத்தை கேட்கின்ற குரல். நாங்கள் யாரையும் நோக பண்ணல. இந்த செய்த படுகொலைகளுக்கு வெள்ளப்படுத்துகிற மக்களிடம் மட்டுமில்லை, வடக்கு கிழக்கு முழு தமிழ் மக்களிடம் இந்திய அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டு எனது தொடக்க உரையை முடிக்கின்றேன். எனக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை நான் அதிக நேரங்கள் நினைக்க இல்லாது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அவர் கூறியதை போன்று நாங்கள் எங்களுடைய வழிகளை பேசுவது என்பது எந்த ஒரு தரப்புக்கும் எதிரான முயற்சியாக யாருமே அடையாளப்படுத்தி விட முடியாது. நாங்கள் அவ்வாறான ஒரு குற்ற உணர்வுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுடைய வழிகளை நாங்கள் பேசாமல் வேறு யார் பேச முடியும்? ஆகவே இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் தமிழ் மக்கள் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கூறுகின்ற போது கூட நல்லிணக்கம், இனங்களுக்கிடையே சகோதரத்துவம், இனங்களுக்கிடையே ஒரு இணக்கப்பாடு பாதிக்கப்பட்டு விடும் என்று போதனை செய்கின்ற தன்மைதான் அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறான நல்லிணக்க கோஷங்களுக்குள்ளாக எங்களுடைய நீதி தேடுகின்ற, எங்களுடைய வழிகளை பேசுகின்ற குரல்களை மௌனிக்க செய்வதற்கு எம்மவர்களே முயற்சி எடுத்து வருகின்றார்கள். அவை நடைபெற்ற தமிழின படுகொலைக்கு நாங்கள் நீதி கூறுவது என்பது எங்களுடைய ஒரு வன்மத்தின் வெளிப்பாடாக அல்லாமல் இலங்கை தீவிலே மீண்டும் இவ்வாறானதொரு அநீதி எவருக்குமே நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நீதி கூறுகின்ற இந்த விடயங்கள் இருக்கின்றது. தமிழினம் ஒரு முயற்சியாக நாங்கள் மட்டுப்படுத்தி விடவோ வரையறுத்து விடவோ முடியாது. இது ஒரு நீதி கோருகின்ற ஒரு விடயம். இதை
இந்தியாவால் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அதை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் தட்டுகள் திறக்கப்படும் என்பதை போன்று நாங்கள் நீதி கேட்டு தொடர்ச்சியாக எங்களுடைய கரங்கள் தட்டிக்கொண்டே இருக்கும் என்று ஒரு நாள் அதற்கான கதவுகள் திறக்கின்ற போது அந்த படுகொலை சம்பவம் தொடர்பாகவும் அந்த வல்லுத்துறை மண்ணின் ஒரு மைந்தனாகவும் அந்த விடயங்களோடு நேரடியாகவே ஒரு பரிச்சயமானவராகவும் இருக்கின்றார். வல்லுத்துறை முன்னாள் பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் செல்வேந்திராஜா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய மதகுருவர்களே, அவர்களே, அரந்தராஜ் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைய இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறியணும்னா, தமிழற்ற அரசியல் வரலாறு ஓரளவுக்கு அந்த பின்னணியை நாங்கள் மனதில் கொண்டு வந்தோம்னா தான் இது இந்த முக்கியத்துவம் என்னென்று விளங்கும். இப்போ இந்த தமிழர்கள் இந்த தீவில் வாழ்ந்து தமிழர் ஒரு தேசிய இனமாக வாழ்ந்துருக்கணும். தேசிய இனமாக நாங்கள் நிலைய ஆண்டு பல காலம் ஜீவிச்சிருக்கோம், சிறப்பாக ஜீவிச்சிருக்கோம். எல்லாம் தமிழர் வந்து நல்ல இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லணும், கோட்பாடுகள், நல்ல கோட்பாடுகளை வந்து கல்வியை கடவுள் பக்தி கடின உழைப்பு நல்ல சிறப்பாக ஜீவிச்சு கொண்டிருந்தது. அப்படி சிறப்பாக ஜீவிச்சு கொண்டிருந்தவ இப்போ நான் இந்த தீவில் 3 ராஜ்யம் இருந்தது. சிங்களவருக்கு 2 கோட்டை கண்டி, தமிழருக்கு யாழ்ப்பாண ராஜ்யம் இருந்தது. அப்போ அப்படி சிறப்பாக ஜீவிச்ச தமிழர் இன்னைக்கு இந்த 2 யுகத்துக்குள்ள மாட்டுப்பட்டு கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இதே இப்படி நடந்ததுன்னு நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ நான் பல ஆவணங்களை படித்து ஆங்கிலத்தில் சில புத்தகங்களை வெளியிட்டிருந்தேன். அப்போ எந்த கணிப்பு என்னென்னா, 2 விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். நாங்கள் எங்கே பிளவிட்டோம், ஏன் எங்களுக்கு இந்த கதி வந்ததுன்னு பார்த்தா 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று என்னென்னா, இந்த தமிழற்ற குணாதிசயம். நாங்கள் தமிழர் லேசில் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு இனமாக ஜீவிச்சு கொண்டிருக்கோம். எவ்வளோ படித்தாக்கள், எவ்வளோ புத்திஜீவிகள் இருந்தாலும் லேசில் ஏமாற்றப்படக்கூடிய ஆள், அது ஒரு உண்டு. மற்றது இன்னொரு சம்பவம் என்னென்னா, இந்த தீவில் சிங்களவர் இந்த தீவு முழுத்தலையும் தங்களுக்கு உரிமையாக்கணும்னு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த செயலுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு தமிழனை தன் கையில் வச்சு கொண்டு தான் செய்து கொண்டிருந்திருக்கு. நீங்கள் ஒற்று நோக்குனா தெரியும், தமிழின துரோகிகளை, தமிழரை துரோகிகளாக மாற்றி தங்கட காரியத்தை செய்து கொண்டு போயிருக்கு. அப்போ அதுக்கு நிறைய உதாரணங்கள். 1931ஆம் ஆண்டு பார்த்தா தமிழருக்கு ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு டொனமன் கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்ணிக்கிறோம். அது 2 மேலதிக வாக்கால் பாஸ் பண்ணேன், 19-17. அந்த 19 தமிழர் எல்லாரும் எதிர்த்தார். ஆனால் பார்த்தா அந்த 19ல் ஒரு தமிழர் அங்கால 2 தான் அவைக்கு மெஜாரிட்டி. அதே மாதிரி இன்னொரு பெரிய பாரதூரமான குற்றம் நடந்தது 1936ஆம் ஆண்டு. அப்போ தமிழர் எல்லாம் 31வது எலெக்ஷனை பகிஷ்கரித்தார். 36 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாலும் அந்த வெள்ளக்கார ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கமிட்டி, விவசாயம் அப்படி ஒவ்வொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட சேர்மன் மாதிரி தான் ஒரு கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வெள்ளக்காரருக்கு அறிவு. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு தமிழ் புத்திஜீவி வெள்ளக்காரருக்கு புத்தி சொல்லி, நீங்கள் என்ன மாதிரியும் கூட மக்கள் எல்லாருமே இந்த கமிட்டியில் வெளில வைக்கலாம் என்று சொல்லி அதன்படி டிஎஸ்என் நாயக்கர் செய்துதான் தனி சிங்கள மந்திரி சபை வந்த பேன் சிங்களா மினிஸ்ட்ரி, தனியாக சிங்களவர், அதில் தமிழர் ஒரு தரம் வேறு. அதுக்கு புத்தி சொல்லி கொடுத்தது ஒரு தமிழ் புத்திஜீவி. அப்போ அது எவ்வளோ பாரதூரமாக தமிழரை பாதிச்சதுன்னா, சிங்களவர் தான் வெள்ளக்காரனோட சேர்ந்து வேலை செய்ய தொடங்கி. இண்டிபெண்டன்ஸுக்கு முதலே சிங்களவர் தமிழக நிலங்களை அபகரித்து என்ற வேலை தொடங்கிட்டோம். ஆனால் அதிலும் பார்க்க படும் மோசமான பாதிப்பு எங்கே வந்ததுன்னா,
அந்த சிங்களவர் வெள்ளக்காரரோட சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினதால அவையோட நண்பர் வந்து இந்த சோல்பரி கான்ஸ்டிடியூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெருசாக உதவி. அப்போ பாருங்க, ஒரு தமிழன் செய்த தமிழனை பாவிச்சு தான் அவங்களுக்கு தங்களோட காரியத்தை பார்க்குறாங்க. அப்படியே எத்தனையோ உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் இப்போ இவ்வளோ துரோகிகளை உருவாக்குனவன். அப்போ இந்த தமிழ் இனம் நான் சொன்னேன் தேசிய இனம். தேசிய இனம்னா தேசிய இனத்துக்கு ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு உரிமை இருக்கு. என்ன உரிமைன்னா நாங்கள் எங்களை ஆள்ற உரிமை, சர்வஜன வாக்கெடுப்புக்கு சர்வதேச ரீதியாக உரிமை இருக்கு. அப்போ அந்த உரிமையை மறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இந்தியாவை பாருங்க, எத்தனை மாநில இதில் இருக்கு, ஸ்டேட் அசம்பிளி, ஜெர்மனியை பாருங்க, கனடாவை பாருங்க, அமெரிக்காவை பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. அப்படி ஒரு இனத்துக்கு மேலே இந்த நாட்டில் பல்லினம் இருந்தால் சமஷ்டி ஆட்சி தான் கொடுக்குறோம், ஒற்றை ஆட்சி கொடுக்குறேன். அப்போ எங்களை ஏமாற்றி ஒற்றை ஆட்சியாக அபகரித்து பறித்ததால் தான் அன்னைக்கு தொடக்க நாங்கள் அடிமைகளாக ஒரு உரிமை மற்றவர்களாக சிங்களவர்களை அல்லது விட வேண்டி வருவோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? நாங்கள் தீர்வுக்கு முயற்சி செய்துருக்கோம். இப்போ இத்தனை வருஷம் 75 வருஷத்துக்கு மேலே ஒரு தீர்வும் இல்லை. அப்போ இதில் ஒரு விஷயத்தை காய்க்கணும் என்னென்னா, சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் அவைகள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க ஒரு நல்ல தலைவர்கள் அழைக்கிறோம், நெல்சன் மண்டேலா. அப்போ நெல்சன் மண்டேலா ஒரு சமயம் சொல்லியிருந்தார் என்னென்னா, ஒவ்வொரு இனத்தில் ஒவ்வொரு தேசத்துலையும் துரோகிகள் இருக்கத்தான் செய்யும். 100% எல்லாரும் இனத்துக்கு விசுவாசமாக இருக்கிற துரோகிகள் இருக்கு. ஆனால் அந்த இனத்தின் அந்த ஒட்டுமொத்த ஆன்மாவும் வெள்ளப்பா உண்மையாக நேர்மையாக இருந்தால் துறைகளால் பின்னடைவு வந்தாலும் அந்த இனத்தை அழிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்கட இனத்தை பார்த்தேன்னா எவ்வளவோ பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கேன். இன்னும் எங்கட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய எங்கட ஆன்மபலம் உறுதியாக இருக்குன்றதை நம்பி இருக்கோம். அப்போ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்னென்னா, இந்த இப்போ சிங்கள அரசாங்கங்கள் எதுவுமே எங்களோட உரிமையை தரப்போகிறது, தர மாற்றம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கம்னு சொல்லிட்டு இல்லை, யூனிட்ரி கான்ஸ்டிடியூஷனை மாற்ற மாட்டோம். அப்போ அவையோட கதைக்கு என்ன பிரயோஜனம்? எங்களை தர மாதிரி இவையோட கதைக்கு எங்களோட உரிமையோட அது மாற்றும். அப்போ அந்த இப்போ என்னென்னா, ஒட்டுமொத்த தமிழினம் வெளியில் இருக்கிறவ இங்கே உள்ளே இருக்கிறவ எல்லாருமா சேர்ந்து யூஎன்னுக்கு எங்களோட நிலப்பாட்டை தெரியப்படுத்தோம். எங்களுக்கு இந்த அநியாயங்கள் நடந்தது, எங்களோட உரிமை இவ்வளவு கொடுமையாக எங்களுக்கு செய்யப்பட்டது, அதை வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்படுத்துகிற இது நடந்து கொண்டிருக்கு, பல தமிழர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த புத்தக வழிகள். இப்போ அதுவும் இந்தியா எங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்த இந்தியா இவ்வளவு அடிவை செய்துட்டு போனதுன்னு ஆவணப்படுத்தி வெளி உலகத்துக்கு இப்போ மற்ற நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யணும்னா யூஎன் மூலம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தும். அதென்னா அந்த மற்ற நாடுகளுக்கு எங்களோட நிலப்பாட்டை தெரியப்படுத்தும். அப்போ அந்த முயற்சி பலர் இங்கே மாஸ்டர் அனந்தராஜ் மாஸ்டர் அப்போ தொடக்கம் சம்பவம் நடந்த உடனே ஆவணப்படுத்தி வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி ஒவ்வொரு நேர்மையான உண்மையான தமிழர்கள் சூட போகாமலுக்கு மற்றவனுக்கு எங்களோட இனத்துக்கு துறையாக மாறாமலுக்கு எங்களோட உரிமையை பண்ணி கிடக்கணும். மற்றது நாங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் சிங்களவருக்கு எதிரானவை, சிங்களவருங்கிறத சகோதரங்கள் அவையோட ஒத்துவிட்டான் வாழணும். நாங்கள் பிரிவினையும் கேட்க, நாங்கள் கேட்குறது ஒரு கான்ஃபெடரேஷன், அது எங்களோட உரிமை, அதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை முயற்சி செய்து சிங்கள மக்கள் நல்லவர். இன்னைக்கு பிரிட்டோ பெர்னாண்டோ பாருங்க இவ்வளோ மனித உரிமை வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். அவரும் மேடமும் நல்ல வேலைகள் செய்து கொண்டிருக்கோம். அப்போ அவர் ஒரு நல்ல மனித உரிமை வேலை செய்கிறவர் மாத்திரமில்லை, அவர் ஒரு நல்ல இலங்கையர். இப்போ இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு உரிமை தராமலுக்கு எங்களை அடக்கி வச்சுக்கொண்டு
எல்லாரும் இலங்கையர்னு சொல்லி ஏமாத்த வலிக்கிறதுனா அந்த ஏமாத்தல் எங்களுக்கு வேண்டாம். எங்களோட உரிமையை தாருங்கோ, அதாவது எங்களோட உரிமை, அந்த உரிமையை தாருங்கோ. நாங்கள் எல்லாரும் உண்டா இந்த நாட்டை மற்றவன்கிட்ட போய் கடன் பட்டு கடன் வாங்கி எங்களை ஆயுதம் வாங்கி அடிக்கிற வேலை பார்க்காம இந்த நாட்டை நாங்கள் உண்டா முன்னேற்றுவோம். அதனுடைய இந்த இதே நான் சொல்கிறேன்னா இந்த புத்தக வெளியிட்டு அந்த முக்கியத்துவம் எல்லாம் எங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம். இது ஒரு பெரிய பெரிய அழிவு வெள்ளத்துறையில் செய்து அதை வெளிக்கொண்டதுக்கு. அதனுடைய இந்த விஷயத்தை உங்களோட கவனத்தில் கொண்டு வரணுன்றதான் என்னுடைய விருப்பம். நன்றி.